ரிஷபம், ஒரு விபரீதம் நடக்க போகுது. என்னது அது? எதுல நீங்க கவனமா இருக்கணும்? எந்த விஷயத்த நீங்க தவிர்த்துடணும்? அது எல்லாத்தையும் நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் விஷயங்கள் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மொத்த ராசி பலன் வீடியோ மாதிரி இது ரொம்ப ஜென்ரிக்கா இருக்காது. உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்காது. நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின இது வரைக்கும் உங்களுக்கு குழப்பம் இருந்த, தவறா புரிஞ்சிட்டு இருந்த சில விஷயங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி தர விதமா நம்ம ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கு. மத்த ராசி பலன் வீடியோக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ராசி பலன் வீடியோக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகுது அதை பத்தினதான் இந்த வீடியோ. ஸோ ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் ஓரளவுக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாசமா அமைஞ்சிருக்குங்க. ஓகே, என்னன்னு சொல்றேன். ராசிநாதன் சுக்கிரன் ஃபர்ஸ்ட். நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். நிறைய அஸ்ட்ராலஜர்ஸால இது பேசப்படாத ஒரு விஷயம். முதல்ல ராசிநாதன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்க ரிஷப ராசி, சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரன் எந்த மாதிரியான நிலைமையில இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கா? ஸ்ட்ராங் வீக் அப்படின்னு சொல்றேன்ல, அது என்னன்னா ஸ்ட்ராங்னா ஸ்தான பலத்தோட இருக்கணும், சுப கிரகத்துடைய தொடர்புல இருக்கணும். வீக்குனா 6, 8, 12 மறைறது, பகை நீசம் மாதிரியான இடத்துல இருக்குது, பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகுடைய தொடர்பை பெறது, இணையிறது, பார்வை வாங்குறது, இது எல்லாம் தான் இப்ப இருந்தா வீக்கெண்ட் பண்ணும். சோ ராசிநாதன் முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ராசிநாதன் என்னதான் தனஸ்தானம் நல்லா இருக்கு, ஜீவனாதிபதி நல்லா இருக்கு இருந்தா கூட உங்களுக்கு உங்களோட பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா ராசிநாதன் நல்லா இருக்கணும். ஓகே, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் பாத்தீங்கன்னா நீசத்தன்மை அடைஞ்சிருக்கு, சனியுடைய பார்வையும் வாங்கியிருக்கு. ஸோ ராசிநாதன் இந்த மாசம் கொஞ்சம் டல் அடிக்கிற நிலைமையில இருக்கிறதுனால உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி மாதிரியான விஷயங்கள் இருக்கும். என்னன்னே தெரியாது, ஒரு பய உணர்வு ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்குங்க. சில பேருக்கு கொஞ்சம் ஹெல்த் பாதிக்கிறது, அதெல்லாம் இருக்கும். பணவரவுகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பணவரவு இருக்கும். சில பேருக்கு அதிகப்படியான அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்குல்ல, அதனால கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை கூட ஏற்படும். அதிகப்படியான ஒர்க் ப்ரெஷர்னால ஹெல்த் அஃபெக்ட் ஆகுறது, மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இதெல்லாம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 2வது அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே ஸ்ட்ராங்கா இருக்கு. புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. தனாதிபதி நல்ல பணவரவுகள் கண்டிப்பா இருக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும், நல்ல பணவரவுகள் இருக்கும். தனாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. ராசிக்கு 2ல செவ்வாய் இருக்கே, அதாவது எப்படி இருக்கும்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல பணவரவுகள் இருக்குங்க. வேலை மூலியமா, தொழில் மூலியமா நல்லா சம்பாதிப்பீங்க. எதிர்பார்த்த பணம் வரும். உங்களுக்கு பணம் இருக்கும், பணம் கையில இருக்கும்னா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வரும்னு அர்த்தம். செவ்வாய் ராசிக்கு 2வது இடத்துல இருக்கே, ஆமா வாக்குஸ்தானம். தனஸ்தானம் மட்டும் இல்ல, வாக்குஸ்தானம். செவ்வாய் வாக்குஸ்தானத்துல வரும்போது வாய் தகராறு, சண்டை, பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் வரும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ உங்களோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, நீங்க சும்மா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில இருந்து உங்களுக்கு பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் இந்த மாசம். அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் அதை கணக்குலயே நம்ம எடுக்க முடியாது. அது ஒரு மாதாந்திர கிரகம். 2.25 நாளைக்கு ஒரு தடவை டிரான்சிட் ஆயிரும். ஸோ இளைய சகோதரன் சார்ந்த விஷயம், உதவி, புகழ் சார்ந்த விஷயம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். அமாவாசை நிலைமையில இருக்கும், அதுக்கடுத்து பௌர்ணமி நிலையை அடையும். நிறைய நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாங்க. இளைய சகோதரனால உதவி கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். உதவி, முயற்சி, நீங்க முயற்சி பண்ணக்கூடிய விஷயம் எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கிறது, இதெல்லாம் நடக்கிறத பார்ப்பீங்க. அடுத்தது ராசிக்கு 4வது இடம். 4வது இடத்துல கேது இருக்கு. 4வது அதிபதி சூரியன் குருவோட இணைவுல இருக்கு. சில பேருக்கு வீடு, வாகனம் மாதிரியான விஷயங்கள் அமைகிறது. அரசு அதிகாரிகளால லாபம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதி. 5வது அதிபதி புதன் தான். தனாதிபதி 5வது அதிபதி ரெண்டுமே புதன் தான். ஆனா 5வது இடத்தோட தொடர்பு கொள்ளல, தனஸ்தானத்தோட தொடர்பு கொள்ளுது. குழந்தைகளால உங்களுக்கு நல்ல பண வரவுகள் இருக்கும். குழந்தைங்க உங்களுக்கு ஏதோ பினான்சியலா சப்போர்ட் பண்றது, குழந்தைகள் சார்ந்த விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி. 6வது அதிபதி ராசிநாதன், ரெண்டுமே சுக்கிரன் தான். சுக்கிரன் நான் அகைன் சொன்ன மாதிரி நீச நிலையை அடைஞ்சிருக்கு. சனியுடைய பார்வையை வாங்கியிருக்கு, செவ்வாயுடைய பார்வையும் பட்டுட்டு இருக்கு, செவ்வாயுடைய 4வது பார்வையும் பட்டுட்டு இருக்கு. ஸோ கடுமையான பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு சுக்கிரன். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் எதிர்பார்க்க முடியாது.
ஒரு 45 நாளைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகணும். செப்டம்பர் மாசம் கடைசி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, ஜாப் மாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆகஸ்ட் மாசம் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு தடுமாற்றம் வர்றது, ஹெச்ஆரோட தேவையில்லாத ஏதோ ஒரு டிஃபரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் போகும். நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் வேலையில. ஆகஸ்ட் மாசம் கொஞ்சம் இப்படி இருக்கும். வேலையில மந்தம், ப்ரொமோஷன் இல்ல, ஆன்சைட் கேட்டுட்டு இருக்கிறேன், தள்ளி போயிட்டே இருக்கு, விசா ரிஜெக்ட் ஆகுது, இந்த மாதிரி போகும். எப்ப கரெக்டா அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் மாசம் கடைசியில உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ராசிக்கு 7வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். 7வது அதிபதி தனஸ்தானத்தோட தொடர்பு கொள்ளுது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். சோ மனைவி சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், காதல், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 8வது இடம். 8வது அதிபதி உச்சமா இருக்கு. தூர இடத்துல இருந்து லாபம், ஷேர் மார்க்கெட், லாட்ரி மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு சில ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். ஆனா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விட உங்களுக்கு பூர்வீக தொடர்பு தான் அதிகமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பூர்வீக ஸ்தானாதிபதி 9வது அதிபதி குருவுடைய வீட்டுல குரு பார்வையில இருக்கு. பூர்வீக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9வது இடம் குருவுடைய உச்ச குருவுடைய பார்வையில இருக்கு. ஸோ பூர்வீகத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதா இருக்கும். தந்தை வழி சொந்தக்காரங்களால ஆதாயம் இருக்கும். தந்தை வழி சொத்து கிடைக்கிறது, தந்தையால சில நன்மைகள் இருக்குங்க. பாக்கியாதிபதி, பாக்கியாதிபதியும் கூட இல்லையா, பாக்கியஸ்தானம். பாக்கியங்கள்னா என்ன? வேலை கிடைக்கிறது, கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, வீடு கட்டுறது, காசு இருந்தாலும் வீடு அமையணும்ல, வீடு வாகனம் அமையணும்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஆனா வேலை விஷயத்துக்கு இந்த மாசம் தடை இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன்னா வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஸ்தானாதிபதி வீக்கா இருக்கிறதுனால வேலை விஷயத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். அதை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ராசிக்கு 10வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி, 9, 10 ரெண்டுமே சனி தான். ஸோ சனி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுவும் இந்த ராகுவுடைய பயிற்சி நடக்கணும் டிசம்பர் 24. ராகு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில இருந்த சில தொந்தரவுகள், டிஸ்டர்பன்ஸ், இது எல்லாமே சரியாயிடும். ஓகே, அடுத்தது ராசிக்கு 11வது இடம். 11வது இடத்துல சனி இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பெரிய அளவுல 11வது இடம் உங்களுக்கு இயங்காது. என்னதான் குரு பார்வை இருந்தாலும் சனியோட இருப்புனால அந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இருக்கிற இடத்தையும் பார்க்குற இடத்தையும் சனி கெடுக்கும். ஸோ மூத்த சகோதர விஷயங்கள்ல இதுக்கு முன்னாடி இருந்த தொந்தரவுகள், தகராறுகள் உங்களுக்கு கொஞ்சம் விலகி இருக்கும். ஆனாலும் சகோதர விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ராசிக்கு 12வது இடம். 12வது இடம் பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கு. எந்த ஒரு சுப தொடர்பும் இல்ல, அகைன் பாவ தொடர்பும் இல்ல. 12வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளிநாடு, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சில நன்மைகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு போலாமான்னு கேட்டீங்கன்னா, பூர்வீக தொடர்பு தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லாங் டேர்ம் போக முடியாது, ஒரு பிசினஸ் ட்ரிப் மாதிரி டெம்பரரியா போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்ப தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம், எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், எந்த மாதிரியான விபரீதம் நடக்க போகுது, ராசிநாதன் பலவீனமா இருக்கு, ரொம்ப பலவீனமா இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசம். ஸோ நீங்க எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது அவசியம். டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் நடக்கும். முக்கிய அறிமுகங்களை தவிர்த்துறது நல்லது. சகோதர விஷயத்துல கவனமா இருக்கணும். ஸோ உங்களுடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள், ராசி பலன்கள். ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 30% தான். உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க நல்லா கரெக்டா ரொம்ப அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தாங்க அஸ்ட்ராலஜி. நிறைய காம்பினேஷன்ஸ், அதாவது உங்களுடைய ராசி, கோச்சாரம், தசாபுத்தி, அந்தரம், லக்னம், உங்களுடைய தசாநாதன் யோக கிரகமா இருந்தா கூட இப்ப மேல ராசி மண்டலத்துல எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா, இவ்வளோ விஷயங்களையும் சேர்த்து பார்த்து தான் பலன்கள் சொல்ல முடியும். இது பொதுவா பாத்தீங்கன்னா பலன்கள் கணிக்கும் போது ஜோதிடர் அவங்களோட செல்ஃப் எவாலுவேஷனுக்காக பாத்துக்குவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்ல எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து தான் நீங்க பலன்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு வார்த்தையில, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அஸ்ட்ராலஜியை நம்மளால கம்போஸ் பண்ண முடியாது. என்னோட ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் ஒரு செப்பரேஷன் வந்துருச்சு, சரியாகுமான்லாம் கேக்குறீங்களா? உங்க கொஸ்டின்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது. இதெல்லாம் இந்த ஜென்ரல் பலன்களுக்குள்ள வரவே வராது. உங்க பார்ட்னர் எப்படிப்பட்டவங்க, அவங்களோட ஜாதகம் என்ன, அவங்க என்ன ராசி, உங்க குடும்பத்துல யாராவது அஷ்டம சனி, 7.5 சனி இந்த மாதிரியான அமைப்புக்குள்ள இருக்கிறாங்களா, சிம்மம், மீன ராசிக்காரங்க இருக்கிறாங்களா, உங்களோட குடும்ப ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்களை பார்த்துதான் உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியும். ஒரு கமெண்ட்ல நீங்க ஒண்ணு கேக்குறீங்களா, இந்த கமெண்ட்டுக்கு கீழே என்னால ஆன்சர் பண்ணவே முடியாது. நிறைய விஷயங்களை பார்த்துதான் உங்களுக்கான பலன்களை என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப நிறைய பேர் நினைப்பீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு சில்லியா இருக்கு, இதெல்லாம் கேட்கலாமான்னு நினைப்பீங்க. எல்லா விதமான கொஸ்டின்ஸ்க்கும் அஸ்ட்ராலஜில ஆன்சர் இருக்கு. இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பார்ட்னர் உங்களோட தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்களா, உங்களுக்கு அரசியல்ல வாய்ப்பு இருக்கா, லாயர் ஆக முடியுமா, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல போக முடியுமா, வெளிநாட்டுக்கு போக முடியுமா, ஷேர் மார்க்கெட் எனக்கு செட் ஆகுமா,
ஸோ இந்த மாதிரி உங்களோட எல்லா விதமான கொஸ்டின்ஸ்க்கும் அஸ்ட்ராலஜியில் ஆன்சர் இருக்கு. ஓகே, ஓவராலா கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மாசம் அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.